Hi ma'am, welcome. Hi. மென்டல் ஹெல்த் சைக்காலஜி இதை பத்திலாம் வந்து ரீட் பண்றது அண்ட் யூஸ்வலா ஃப்ரீ டைம்லயே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய அந்த சைக்காலஜி டிஸ்கஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ தாட் சரி நம்ம சீரீஸ்ல அந்த ஃபீல்ட்ல இருந்து ஒரு ப்ரொஃபஷனலை கூட்டிட்டு வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜி டிஸ்கஸ் பண்ணா கண்டிப்பா நிறைய பேருக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ டு யூ ஃபார் அக்செப்டிங் டு டூ திஸ். இல்ல நம்ம சொசைட்டிக்கு இப்ப மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப தேவையா இருக்குது. ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லாததுனாலே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. ஸோ அவேர்னஸ் இஸ் மச் நீடட். அதுவும் வந்து உங்களை மாதிரி செலிபிரிட்டிஸ் மூலியமா போறது வந்து இன்னும் நிறைய பேரை ரீச் ஆகும் அப்படின்றதுனால இட்ஸ் மச் நீடட் திங். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எஸ், 100% கரெக்ட். ஸோ யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா அப் அன்டில் எனக்கே பர்சனலி ஒரு 10 years 7 years முன்னாடி வரைக்கும் இந்த சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட்ங்கிற ரெண்டு டேர்முக்கான டிஃபரன்ஸ் வந்து பெருசா ஒரு கிளாரிட்டி இல்லாத ஜோனா தான் இருந்தது. ஸோ இப்பவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம ஆடியன்ஸ்ல நிறைய பேருக்கு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ரெண்டு வேற வேற டேர்ம்ஸ் வேற வேற விஷயங்கள்ல தெரியாம இருக்கலாம். ஸோ நீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஐ வுட் லைக் டு நோ இட் ஃப்ரம் யூ. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி ஸ்பெஷலைசேஷன்ல பாத்தீங்கன்னா சைக்கியாட்ரிஸ்ட் முடிச்சு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இல்ல மற்ற சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ்க்கு வந்து மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. செகண்ட், சைக்காலஜிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் டிசார்டருக்கான டயக்னோசிஸ், லைக் எப்படி இப்போ நம்ம பிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து டெஸ்டிங் பண்றோம், லைக் எக்ஸ்ரே எடுக்கிறோம், இல்ல பிளட் டெஸ்ட் பண்றோம், இல்ல ஸ்கேனிங் பண்ணி என்ன இஷ்யூ இருக்கு, என்ன லெவல்ல இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். த சேம் வே மென்டல் ஹெல்த்ல என்ன இஷ்யூ இருக்கு, என்ன லெவல்ல இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் டிசார்டர் அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற டயக்னோசிஸ் வில் பி டன் பை த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். அண்ட் அவங்க வந்து கவுன்சிலிங் அண்ட் தெரப்பியும் கொடுப்பாங்க. கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா only counseling and therapy, they won't do any diagnosis. ஸோ இப்போ நம்ம இந்தியால வந்து ரொம்ப வருஷமாவே ஒரு டெபு மாதிரியே இருக்கு. அதாவது வந்து மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல வந்து ஹெல்த்தை விட்டுறாங்க, அந்த மென்டல்ங்கிற வேர்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம கண்ட்ரில. ஸோ மென்டல் ஹெல்த்னாலே வந்து மென்டல் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்குன்னா உனக்கு வந்து பைத்தியம், நீ வந்து அப்படி இப்படி அந்த மாதிரி வந்து லேபிள் பண்ணிடுறாங்க யூஸ்வலா. ஸோ அது ஒரு டெபுவாவே இருக்கு. நிறைய பேர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட போக வந்து பயப்படுறாங்க, இல்ல வேணாம் நம்மளே பாத்துக்கலாங்கிற மாதிரி. அது ஏன் அப்படி அந்த ஒரு பேட்டர்ன் இவ்வளவு வருஷமா நம்ம கண்ட்ரில இருக்குன்னு உங்களுக்கு தோணுது? பட் சொன்ன மாதிரி ரொம்ப வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூ ரொம்ப பைத்தியமா இருக்கவங்க மட்டும்தான், இப்ப நம்ம மூவிஸ்ல எல்லாம் காமிக்கிற மாதிரி ரொம்ப அவங்களால எந்த இதுவுமே ரியாலிட்டியில இல்லாதவங்க மட்டும்தான் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் இன்னைக்குமே இருக்குது. பட் கம்பேர் டு ஒரு 10 years பேக்குக்கும் இப்போதைக்கும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அவேர்னஸ் இருக்கு. பட் ஸ்டில் என்னன்னா ஒரு 40 to 50% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 100% ஆஃப் பீப்புளுக்குமே அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஈஸியா வருவாங்க. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ஒரு வந்து டிப்ரெஸ்டா இருக்கு, கொஞ்சம் ஆன்சியஸா ஃபீல் ஆகுது அப்படின்னாலே சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணலாம். டிப்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாயி தூக்கம் இல்லாம போய் அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியாம போற ஸ்டேஜ்ல தான் வந்து சைக்காலஜிஸ்ட் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா தே ஹாவ் த மென்டல் செட் தட் ரொம்ப பைத்தியமா இருக்கவங்க, நம்மளோட ரொட்டீனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கவங்க மட்டும்தான் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனலை பார்க்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இது வந்து மென்டல் ஹெல்த் டிசார்டரே கிடையாது, பேய் பிடிச்சிருக்கு, சூனியம் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் கம்ப்ளீட்டா எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம், கவுன்சிலிங் ப்ரோக்ராம்காக போயிருந்தோம். அங்கேயுமே சில பிள்ளைங்க வந்து ஒரு சூசைடல் தாட்ஸ் பத்தி சொல்லும் போது அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மூட்ல தான் எடுத்துட்டு போறாங்க. ஓகே, ஒரு மசூதி கூட்டிட்டு போறது, டெம்பிள் கூட்டிட்டு போறது, சர்ச் கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி ரிலீஜியஸ் வைஸ் எடுத்துட்டு போயிடுறாங்களே தவிர இது ஒரு பிசிக்கல் இல்னஸ் மாதிரி தான், ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள பீப்புள் வந்து போக மாட்டாங்க. கரெக்ட். இட்ஸ் வெரி சேடனிங் டு லைக் ஈவன் நோ திஸ், பேரண்ட்ஸே வந்து கிட்ஸ் வேற மாதிரி கைட் பண்றாங்க அப்படிங்கிறது. பட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடிக்கும் இன்னைக்கு சோசியல் மீடியாவோட ஒரு எரால வந்து கண்டிப்பாவே சிக்னிபிகண்டான டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலுமே வில்லேஜ் சைட்ல எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து அந்த மென்டல் ஹெல்த் பத்தி பெருசா வந்து அவேர்னஸ்ங்கிறது இன்னைக்குமே வந்து இல்ல. ஐ ஹோப் உங்கள் மாதிரி நிறைய சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாருமே வந்து நிறைய அவேர்னஸ் எல்லாம் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சினாரியோ நம்ம கண்ட்ரில கிரியேட் ஆனா கண்டிப்பா இட் வில் பி வெரி ப்ரொடக்டிவ் இஸ் வாட் ஐ ஆல்சோ ஃபீல். இப்போ மென்டல் ஹெல்த் டிசார்டர்னு ஒரு டேர்ம் நீங்க யூஸ் பண்ணீங்க நம்ம கான்வர்சேஷன் பண்றப்போ. மென்டல் ஹெல்த் டிசார்டர்னா என்ன, லைக் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ மென்டல் ஹெல்த் டிசார்டர் அண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதுக்கு? இப்போ ஒரு பிசிக்கல் இல்னஸ்ல நம்ம சொல்றோம் கோல்டு, ஃபீவர், ஹெட் ஏக், ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்டல் ஹெல்த்லயும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி,
பைபோலார், ஸ்கிசோஃப்ரீனியா, ஹாலுசினேஷன், டெலியூஷனல் தாட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி ஆஃப் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஆங்ஸைட்டின்னு ஒரு டேர்ம் நீங்க யூஸ் பண்ணீங்க. நிறைய பேருக்கு வந்து ஆங்ஸைட்டி பத்தி அவ்வளவா ஐடியா இல்ல. அண்ட் எப்படி அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி இருக்கு? ஓகே, ஆங்ஸைட்டி அப்படின்னும் போது நம்ம ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஸோ ஃபியர் அப்படின்றது நார்மல் எமோஷன் தான், எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றதோ இல்ல ஒரு எக்ஸாம் டைம்ல வர ஃபியரோ அப்படின்றது தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். பட் இந்த ஆன்சைட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்கும், ப்ரொலாங்டா இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகியுமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம் எழுதும் போது எப்படி உங்களுக்கு அந்த நர்வஸா இருக்கிறது, கை கால் நடுக்கம், பால்பிட்டேஷன், அந்த மயக்கமா இருக்கிறது, அந்த எக்ஸாம் முடிச்ச பிறகு நார்மல் ஆயிடுவீங்க. ஸோ அந்த வந்து நம்ம ஆன்சைட்டி அப்படின்னு கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், தட்ஸ் ஜஸ்ட் அ எக்ஸாம் ஃபியர். பட் ஆன்சைட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டுமே இருக்காது. பட் எந்த ஒரு த்ரெட்டுமே இல்லாம ஃபியர் அதிகமா இருக்கும். போத் பாடி சிம்டம்ஸும் இருக்கும், தாட் சிம்டம்ஸும் இருக்கும். பாடி சிம்டம்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு நர்வஸ்னஸ் இருக்கும், பால்பிட்டேஷன், பிரீதிங் டிஃபிகல்டிஸ், ஹெட்ஏக் இருக்கும். சில பேருக்கு அந்த ரொம்ப ஃபியர்ஃபுல்லா இருக்கிறதுனால வயிறு பரட்டி மோஷன் போறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா பாடியில சிம்டம்ஸா காமிக்கும். தாட்ல பாத்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலா அந்த விஷயங்கள், அவங்க திங்க் பண்ற விஷயங்கள் எல்லாமே நடக்க போறது இல்ல. பட் அவங்க மைண்டால அந்த விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதையாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுவாங்க. பயம் அப்படின்றதான் மேஜர் எமோஷன். நினைக்கிறீங்க இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கான காசஸ் என்ன? அன்எக்ஸ்பெக்டட் திங் ஏதாவது நடந்திருக்கும், அதுல வந்து பாடி அண்ட் மைண்ட் வந்து ட்ரிகர் ஆகி ஆன்ஷியஸ் ஆகும். இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஆன்ஷியஸ் அண்ட் டிப்ரெஷனா ஃபீல் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே இல்ல அப்படின்றவங்களுக்கு ஜெனட்டிக்கா வீட்டுல யாருக்குன்னா இருந்திருந்தாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அன்எக்ஸ்பெக்டட் திங்னு சொல்றப்போ அந்த ட்ராமாங்கிற விஷயத்தை பத்தி நான் வந்து ரீட் பண்ணிருக்கேன் நிறைய. ட்ராமாங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குமே நிறைய பேர் வந்து அதை பத்தி அவ்வளவா வந்து ஓப்பனா பேசுறது இல்ல. வாட் டு யூ வாண்ட் டு டாக் அபவுட் ட்ராமா? ட்ராமாங்கிற விஷயம் என்ன, அது எப்படி நம்மளுக்கு வந்து ஓவர் கம் பண்றது? ட்ராமா அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்த ஒரு எமோஷன் வந்து நம்ம அன்ஹீல்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், எமோஷனலா டிஸ்டர்ப்டா ஃபீல் ஆயிருப்பாங்க. இல்ல லாஸ்ட் வீக் கூட நடந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்துல இருந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து ஹீல் ஆகாம அந்த எமோஷன் அப்படியே அவங்களுக்குள்ள சப்ரஸ் ஆகி ஸ்டில் அவங்களோட ரொட்டீன் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சோ அதுதான் நம்ம வந்து ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னென்ன பண்ணலாம் நம்ம சைட்ல இருந்து ஒரு ட்ராமாவை ஹீல் பண்றதுக்கு? ஹீலிங் அப்படின்றது நம்ம ஜென்ரல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். அந்த பர்சனுக்கு எந்த மாதிரியான அபியூஸ் நடந்திருக்கு, இல்ல எந்த மாதிரியான ட்ராமா நடந்திருக்குது, எந்த ஏஜ்ல நடந்தது, இப்போ ரீசெண்டா தான் நடந்ததா அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு தெரப்பி பிளான் போட்டு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஹெல்ப் பண்ணும், சில பேருக்கு ரேஷனல் எமோட்டிவ் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி ஹெல்ப் பண்ணும், சில பேருக்கு சைல்ட்ஹுட் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்திருக்கும். ஸோ அந்த பர்சனோட ரூட் காஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எந்த தெரப்பி பிளான் தேவையோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஆல்சோ இந்த ஃபோபியாங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆக்சிடென்ட், நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வண்டி பக்கமே போக மாட்டாங்க, மறுபடியும் அப்படி நடந்துருமோங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபோபியாங்கிற விஷயம் மாதிரி கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அது வந்து இஸ் இட் சம்திங் சீரியஸ்? லைக் அது நம்ம அன்ட்ரீட்டடா விட்டோம்னா அது சீரியஸா முடியுமா? இல்ல வித் டைம் வந்து அந்த ஃபோபியா, ட்ராமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஹீல் ஆயிருமா? சில டைம் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடும். ஒரு 2-3 வீக்ஸ்ல, ஒரு 1 மந்த் வந்து அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடும். ஹீல் ஆயிட்டா அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்ல அப்பப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு பைக் பார்க்கும் போதோ இல்ல வேற ஏதாவது இஷ்யூனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபோபியா இருந்தது, எனக்கு பண்ணும் போதெல்லாமே எனக்கு வந்து ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் டிரைவ் பண்ணும் போது ஆக்சிடென்ட் ஆயிருந்தது, அதுல இருந்து பைக் எடுக்கிறது இல்லை அப்படின்னா அந்த ஃபியர் அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும் அன்டில் ஹீல் ஆகுற வரைக்கும். ஸோ அந்த ஒரு ஃபியர் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியில போறது ஃபியர்ஃபுல்லா இருக்கும், டிராவல் பண்றது ஃபியர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிராவல் பண்ணாம எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ரொட்டீன் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்ககிட்ட யூஸ்வலா ஒருத்தவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்காக வராங்கன்னா ஒரு மினிமம் இவ்வளோ டைம் எடுக்கும் அட்லீஸ்ட் டு யூனோ சி சம் டிஃபரன்சஸ் அண்ட் மேக்ஸிமம் இவ்வளோ டைம் வரைக்கும் எடுக்கலாம், அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ஸ் என்ன இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து ரிசல்ட் பாக்குற வரைக்கும்? கண்டிப்பா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 செஷன்ஸ் வந்து மினிமம் தேவைப்படும். மேக்ஸிமம் 10 to 15 செஷன்ஸ் தேவைப்படலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு செஷன் வருவாங்க, வந்துட்டே வந்து எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர் அ நியூ பர்சன், அப்பதான் ஒரு சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்றீங்க.
ஸோ உங்களோட லைஃப் ஹிஸ்டரி பத்தி சொல்லும் போது ஒரு அவுட்லைன் மட்டும்தான் எங்களால வந்து கேதர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் வந்து சில பேருக்கு வந்து வெண்ட் அவுட் பண்றதுக்கே தேவைப்படும். ஏன்னா லைஃப்ல ஒரு 5 to 10 இயர்ஸ் ஆஃப் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோட வருவாங்க. ஒரு செஷன்ல வந்து அவங்களால கண்டிப்பா ரெக்கவரி ஆக முடியாது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் வந்து கொஞ்சம் வெண்ட் அவுட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவோம். ஃபோர்த் செஷன்ல தான் அவங்களுக்கான தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைக் சிபிடி, ஆர்சிபிடி, அவங்களோட நீட்ஸ் எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை ஆக வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒர்க் அவுட் பிளான்ஸ் கொடுப்போம். அதை அவங்க ஃபாலோ பண்ணும் போது நிறைய டிஃபிகல்டிஸ் வரும். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்தர் செஷன்ஸ்ல வில் பி டிஸ்கஸிங். ஸோ இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பட் மேபி அவங்க கேஸ்க்கு இட் மைட் டேக் சம் டைம். ஸோ தே மைட் எண்ட் அப் இன் மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆஹா, நம்ம வந்து தெரப்பி போயுமே நம்மளுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அகைன் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு டைம் எடுக்கும், பட் எல்லாருக்கும் ஒரு அவசரம் இருக்கும் இல்லையா, சீக்கிரம் சரியாகணும். ஸோ அவங்க வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து இன்னும் மேபி அது அவங்கள வந்து இன்டர்ன் ஒரு பேக் ஃபயர் கூட ஆகலாம். அந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்க வந்து பாத்திருக்கீங்களா? ஹஸ் எனிதிங் வொர்க் தட் வே? மோஸ்ட்லி ஹாஃப் ஆஃப் த கேசஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கண்டிஷன் ஆயிட்டோம் பிசிக்கல் இல்னஸ் கூட கனெக்ட் பண்ணி. இப்போ ஒரு பிசிக்கல் இல்னஸ் அப்படின்னும் போது மேக்ஸிமம் 5 days இல்ல 7 days தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், மாத்திரை சாப்பிடுவோம், ரெக்கவரி ஆயிடுவோம். பட் மென்டல் ஹெல்த் இல்னஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் எடுத்துக்கும். நீங்க மெடிசனே எடுத்துக்கிட்டாலும் சரி, தெரப்பி ஸ்டார்ட் பண்ணாலுமே சரி, 3 to 6 months மினிமம் இருக்கும் உங்களோட ரெக்கவரிக்கு. ஏன் அப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே சிவியர் ஸ்டேஜ்ல தான் வராங்க. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ரொட்டீன் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஃபுட் இன்டேக் எடுத்துக்க முடியாத அளவுக்கு சிவியர் ஸ்டேஜ்ல வர்றதுனால மெடிசன் பிளஸ் கவுன்சிலிங் கொடுப்போம். மெடிசன் பேசிக்காவே 6 months எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சேட்னஸ் ஸ்டேஜ்லயே வரீங்க, இல்ல கொஞ்சம் ஒரு டிப்ரெஸ்டா தான் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஒரு 3 to 4 செஷன்ஸ்ல கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களை வந்து தெரப்பட்டிக்கலா வந்து ரெக்கவரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் சிவியர் ஸ்டேஜ்ல வர்றதுனால கண்டிப்பா இட் டேக்ஸ் டைம். ஸோ மேம், நீங்க இப்போ வந்து மெடிசின்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, இஃப் நீடட் வந்து தெரப்பி பிளஸ் மெடிசினோட காம்பினேஷன் கூட வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு. யூஸ்வலாவே வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மக்கள் வந்து பயப்படுவாங்க. ஐயோ, சைக்கியாட்ரிக் பில்ஸ் நம்ம எடுக்கணுமா, அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுக்கணுமா, லாங் டேர்ம்ல பிரச்சனை வரும், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை, அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு வந்து ஒரு சைக்கியாட்ரிக் பில்னு இல்லை, எனி கைண்ட் ஆஃப் மெடிசின், ஐ மீன் ஒரு சைக்கியாட்ரிக் மெடிசின் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ அதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை ஐ வுட் லைக் டு நோ ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் லைக் யூ. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அடிக்ஷன் அப்படின்றது தான் பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு வருவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அடிக்ஷன் அப்படின்றது எப்பவும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னும் போது வெறும் பில்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க, ரூட் காஸ்லாம் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணல. ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து ஆன்சைட்டி வந்திருக்கும், அந்த ஆக்சிடென்ட்னால அவங்களுக்கு ஏதாவது ட்ராமா இருந்திருக்கலாம், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கலாம். அதையும் கவுன்சிலிங்ல ரெக்டிஃபை பண்ணிட்டு பில்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அடிக்ஷன் மாதிரி போகாது. பில்ஸ் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் சிம்டம்ஸ் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரூட் காஸ்ல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணாம வெறும் பில்ஸ் மட்டும் எடுத்தாங்கன்னா, பில்ஸ் விடும் போது அகைன் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹீலிங் ஆன மாதிரி ஃபீல் ஆகாது. திரும்பியும் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டாதான் பெட்டரா ஃபீல் ஆவாங்க. ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூக்கு கவுன்சிலிங் பிளஸ் மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. மெடிசன் பாத்தீங்கன்னா பிசிக்கல் சிம்டம்ஸ் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ரூட் காஸ் உங்களோட என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்ல எதனால உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்தது அப்படின்றதையும் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அப்படின்னா தான் அடிக்ஷன் லெவலுக்கு போகாது. இப்போ ஒரு பாடிக்கு நீட் இருக்குது அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னும் போது நம்ம பாராசிட்டமால் எடுத்துக்கிறதுல தயங்குறோமா? இல்ல, கண்டிப்பா இல்ல. பட்டுன்னு எடுத்து அப்படியே இன்ஸ்டன்ட்டா கன்சியூம் பண்ணிரும். ஏன்னா அந்த டைமுக்கு நம்மளோட பாடிக்கு வந்து பாராசிட்டமால் வந்து நீட் இருக்கு. அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. பட் அதுவே நான் சும்மா இருக்கும் போது ஒரு பெயின் கில்லர் மாதிரி யூஸ் பண்றேன், அதிக டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டாக்டரோட கன்சல்டேஷன் பண்ணாம யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது கண்டிப்பா சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரிதான் இப்போ என் பாடிக்கு வந்து ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் தேவை இருக்குது, ஒரு ஆன்டி ஆன்சைட்டி மெடிசன்ஸ் தேவை இருக்குது அப்படின்னும் போது எடுத்துக்கிறது தப்பு இல்லை, அது சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்காது. நான் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம அதிக அளவுல எடுத்துக்கிறேன் அப்படின்னும் போது மட்டும்தான் அது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஆஃப் லேட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருக்கு, அஸ் இன் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்னே சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறது, சூசைட் அப்படிங்கிற விஷயம்.
அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். அதாவது நம்ம இருக்கிறோம், நம்ம போயிடுறோம். பட் நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம பேரண்ட்ஸ் யாரையுமே யோசிக்காம, இல்ல சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ பத்தி யோசிக்காம, சோ பேசிக்கலி நம்மளோட லவ்ட் ஒன்ஸ பத்தி யோசிக்காம, ஒரு மொமெண்ட்ரி ஒரு விஷயத்துல வந்து அந்த சூசைடுங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்துறாங்க. ரீசெண்டா கூட நம்ம பார்த்தோம். ஐ மீன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், விஜய் ஆண்டனி சாரோட டாட்டர் வந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. டியூ டு சம் ரீசன்ஸ் ஷி ஆல்சோ ஹேட் டு டேக் சச் அன் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப். அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரைட் ஃப்ரம் சோ மெனி இயர்ஸ். சோ அந்த சூசைட் அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ரிவென்டபிள்ங்கிறது நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சூசைட் ஹெல்ப் லைன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இப்போ ஒருத்தங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து ரொம்ப நாளா ஒரு சூசைடல் தாட்ஸ் வருது அப்படிங்கிறப்போ அவங்க சைட்ல இருந்து அவங்க என்னெல்லாம் பண்ணா ஃபார் டைம் பீங் அந்த ஒரு தாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தன்னை சேவ் பண்ணிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போதே பாத்தீங்கன்னா சிவியர் ஸ்டேஜ்ல மட்டும்தான் சூசைடல் தாட்ஸ் இருக்கும். நான் வந்து ரொம்ப மைல்ட் டிப்ரெஷன்ல இருக்கேன், சும்மா லைட்டா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன், கொஞ்சம் ஆன்சியஸா இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்காது. நான் ரொம்ப நாளா அந்த எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கேன், அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன், ஹீல் பண்ணாம இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காம இருக்கும் போது சிவியர் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூசைடல் தாட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா நான் சொல்றது, மென்டல் இல்னஸை வந்து நார்மலைஸ் பண்ணாலே, ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் சொல்றேன். இப்போ எப்படி நம்ம டக்குன்னு ஒரு பிசிக்கல் இல்னஸ்க்கு வந்து யாரையும் கேட்க போறது இல்ல, வீட்டுல வந்து ஒரு ஃபீவர் அப்படின்னா டக்குன்னு போய் டாக்டர் பாருங்க அப்படின்னு நார்மலைஸ் நார்மலைஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி மென்டல் இல்னஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஓகே ட்ரீட்மெண்ட் இருக்கு, கவுன்சிலிங் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆன்சைட்டிக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்றதே தெரியாது, எனக்கு ரொம்ப சிவியர் ஸ்டேஜ்ல இருக்கும் போது நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் ஓகே இந்த மாதிரி விஷயம் இருக்குது, இதுக்கும் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு, இதுக்கும் டாக்டர் ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறாங்க அப்படின்றதே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் மக்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு டைம், நிறைய டைம் சொல்லணும் அப்படின்னு இல்லை, ஒரு டைம் சில குழந்தைங்க சொல்றாங்க எனக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்குது அப்படின்னாலே சைக்காலஜிஸ்ட் கன்சல்ட் பண்றது நல்லது. ஏன்னா நமக்கு தெரியாது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தாட்ஸ் வந்து அதிகமா இருக்குது. இல்ல சும்மா வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா த்ரெட்டன் பண்றதுக்காக சொல்றாங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக சொல்றாங்க அந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி. அட்டென்ஷன் சீக்கிங் கரெக்ட். ஓகே, மைட் பி சில குழந்தைங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக சொல்லியிருக்கலாம், பட் சில குழந்தைங்க நிஜமாலே இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கும் போது அது ஒரு கன்சர்னா எடுத்துக்கிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் அட்லீஸ்ட் 1 செஷன் அட்டென்ட் பண்றது தப்பு கிடையாது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவாங்க இஷ்யூ இருக்குதா இல்ல சும்மா அட்டென்ஷன் சீக்கிங்காக சொல்றாங்களா அப்படின்றது. ஒன் மோர் திங், அவங்களோட ஃபேமிலியில யாராவது சூசைட் பண்ணியிருக்காங்களா, இல்ல அவங்களோட ஃபேமிலியில யாருக்காவது இந்த மாதிரி சிவியர் டிப்ரெஷன் இருந்திருக்கா அப்படின்றதையும் வந்து செக் அவுட் பண்ணணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டா கன்சல்ட் பண்றது நல்லது. சோ இப்போ இந்த ஸ்டடீஸோட ப்ரெஷர் நிறைய குழந்தைங்க வந்து ஏத்துக்க முடியாமலும், அதாவது சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து எந்த ஃபார்ம்ஸ்ல வேணாலும் வரலாம். தே மைட் ஹேவ் அ வெரி வெரி ஹாப்பி ஃபேமிலி, எக்ஸ்ட்ரீம்லி சக்சஸ்ஃபுல் அண்ட் கேர் டேக்கிங் பேரண்ட்ஸ், எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கலாம். ஆனா அந்த படிப்புங்கிற விஷயம் அதுல வந்து ஐயோ இவ்வளவு படிக்கணுமா அவ்வளவு படிக்கணுமா, அதனால சூசைடல் டெண்டன்சி வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. நம்ம முன்னாடி எல்லாம் சொல்லுவோம் பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் பண்றாங்க, இல்ல டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்றாங்க, அதனால பிள்ளைங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுறாங்க அப்படின்னு. பட் இப்போல்லாம் பிள்ளைங்களை ஸ்டூடெண்ட்ஸே என்ன பண்றாங்க, செல்ஃப் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க. ஓகே நான் இந்த எக்ஸாம்ல இவ்வளவு ஸ்கோர் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் நான் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா நான் வந்து வர்த்தி கிடையாது அப்படின்ற மாதிரி செல்ஃப் ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிக அளவு கொடுக்கும். ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ல அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஸ்டா இருக்காங்க, வீட்டுல பேரண்ட்ஸ் சரியில்லை, இல்ல ஸ்கூல்ல ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது குழந்தை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்றத. பட் சில குழந்தைங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல எந்த இஷ்யூவும் இருக்காது, அவங்களுக்கு உடம்புல ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு, மினரல் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்ல கெமிக்கல் பிரெயின்ல இருக்க கெமிக்கல் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னாலும் they'll feel depressed. அவங்களுக்கு ஆன்சைட்டி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்கு, சூசைடல் தாட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி குழந்தைங்க சொல்லும் போது என்ன ஆகணும், உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, வீட்டுல ஸ்கூல் லைஃப் எல்லாமே நல்லா இருக்கு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் என்ன உனக்கு சூசைடல் தாட்ஸ் அப்படின்னு இந்த ஒரு ஸ்பெசிபிக் ரீசனை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம விட்டுடுறோம். ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி உனக்கு தான் எல்லாம் நல்லா இருக்கே, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலே மேபி அது அவங்க இன்னும் கூட ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஐயோ நம்மள கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க ஃபீல் பண்ணலாம். சம்திங் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, பட் நான் அதை போய் வெளிப்படையா சொல்லும் போது அதை வந்து இன்வாலிடேட் பண்ணிடுறாங்க அப்படின்னும் போது அதுவுமே வந்து அதிக ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்.
இந்த செக்ஷுவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய கிட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா லைக் வாட் ஐ பை செக்ஷுவாலிட்டி ஐ மீன் இந்த எல்ஜிபிடிக்யூ அந்த கம்யூனிட்டியில அவங்க வந்து தே மைட் நாட் ஐடென்டிஃபை தெம்செல்ஃப் ஆஸ் ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல், தே மைட் பி ஃபீலிங் ஹோமோசெக்சுவல் ஆர் பைசெக்சுவல் அந்த மாதிரி இருக்கிறப்போ அதுக்கான அவேர்னஸ் இல்லாதப்போ சம்டைம்ஸ் அதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு சூசைடல் டெண்டன்சி கொடுக்கலாம். ஓஹோ நம்ம வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து வருது இல்லையோ, நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி அதை நார்மலைஸ் பண்றதுக்கோ இல்ல பண்றதுக்கோ எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொசைட்டில இருந்து எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸோ இல்ல இப்போ ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சொசைட்டில. இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூ அந்த அவேர்னஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவேர்னஸ் லைக் கேம்பெயின் ரெடி பண்றது, அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் நம்ம ஒரு 70s கிட்ஸ் 80s உள்ள பீப்புளுக்கு என்ன ஒரு தாட்னா, இது எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, இது வந்து நார்மல் கிடையாது, மத்தவங்கள பார்த்து அவங்க லேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. பட் அந்த மாதிரி கிடையாது. எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி அப்படின்றது அவங்களோட ஒரிஜினாலிட்டி அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைசெக்சுவல் பர்சனா இருக்கட்டும், இல்ல ஒரு கேயா இருக்கட்டும், இல்ல ஒரு லெஸ்பியனா இருக்கட்டும், அவங்களோட நேச்சர் அவங்களோட பிறப்புல இருந்தே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடாலசன்ட் ஏஜ்ல வந்து அவங்க சேஞ்ச் ஆகிக்கிறது கிடையாது. பட் ஒன்ஸ் அந்த 14-15 இயர்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ணும் போது சுத்தி இருக்க எல்லாருமே வந்து புல்லி பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம சொசைட்டில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி யாருமே கிடையாது, ரொம்ப ரேர். 100ல ஒருத்தர் வேணா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் எல்லாருமே ஈவன் தோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இல்ல பசங்களை பார்த்து கெட்டு போயிடுறாங்க, சீரீஸ் பார்த்து கெட்டு போயிடுறாங்க, அப்ராட் வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்து கெட்டு போயிடுறாங்க, இது ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில கேசஸ் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆஃப்டர் மேரேஜ் வருவாங்க, அவங்க ஒரு பைசெக்சுவல் பர்சனா இருப்பாங்க, பட் வித் கம்பல்ஷன் மேரேஜ் ஆயிட்டு இருக்கும். பட் அவங்களால அவங்களோட பார்ட்னர் கூட வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்லயுமே வந்து கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க சொல்றப்போ ஒரு நார்மல் பர்சன் சொல்றதுக்கும் சைக்காலஜிஸ்ட் சொல்றதுக்கும் கண்டிப்பா ஐ திங்க் தேர் பி லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் அண்ட் ஐ ரியலி ஹோப் a lot of parents understand and accept their kids. லேர்னிங்ல அவங்க மாத்திக்கிறது கிடையாது, மத்தவங்கள பார்த்து அவங்க அடாப்ட் பண்ணவே முடியாது, அது பாசிபிளே கிடையாது. அது வந்து அவங்களோட நேச்சர் அப்படின்ற அக்செப்டன்ஸ் நமக்கு தேவை. நிறைய பேர் இப்போ சோசியல் மீடியா ஏரால வந்து மத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்றாங்க இல்லையா, ஐயோ அவங்க இந்த கார் வாங்கிட்டாங்க, ஐயோ இந்த பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு அவங்க வந்து ஒரு டூருக்கு போறாங்க, நம்மளால போக முடியலையா, இவ்வளவு மணி சேவ் பண்ணி இவ்வளவு ஜாலியா இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்கும், நமக்கு இல்ல. சோ அதுலயே வந்து அந்த ஒரு பேட் லூப்லயே வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்களும் வந்து சோசியல் மீடியால இருக்கீங்க, நீங்களும் கண்டென்ட் எல்லாம் பண்ணீங்க. So I'm sure you also would have come across a lot of things like this where இந்த கம்பேர் பண்ற அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்க பேஷன்ஸ் கிட்ட கூட நீங்க பாத்துருக்கலாம். சோ ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க மேம்? வாட் டு யூ வாண்ட் டு சே அபௌட் தி கம்பேரிங் ஆட்டிடியூட் இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு டாக்ஸிக்கான விஷயம்? சோஷியல் மீடியா அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம், ஹாப்பி எமோஷன் மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்றோம். யாராவது டிப்ரெஸ்டா இருக்கேன்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களா, இல்ல நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு போடுறாங்களா, ரொம்ப எது வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுமோ, ரொம்ப நான் சந்தோஷமா வீடு வாங்கிட்டேன் தான் போடுறாங்க, இல்ல ஆல் குட் திங்ஸ் only people show. யா கரெக்ட். அத பத்தி நம்ம ஜெனரலா பாக்கும்போது நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஓகே அவங்க லைஃப் எப்பயுமே ஹாப்பியா இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவோம். பட் அப்படி கிடையாது. சோஷியல் மீடியால அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற லைஃப் வந்து ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும்தான். நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னு சோஷியல் மீடியால போடுறோமா, வீட்டுல எங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைன்னு அப்படின்னு போடுறோமா, அப்படி எல்லாம் போட்டா ஓகே எல்லார் வீட்லயும் அந்த சண்டை நடக்கிறது நார்மல் அப்படின்றது இருக்கும். பட் வெறும் ஹாப்பி எமோஷன் மட்டும் போடுறதுனால வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஓகே அவங்களுக்கு சண்டையே நடக்காது போல, அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே இல்ல, பட் நம்ம மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு மாயையான உலகத்துல இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது, அவங்களுக்கும் எல்லா விஷயமே நடக்கும், அவங்களுக்கும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நடக்கும். பட் என்னன்னா சோஷியல் மீடியால ப்ரொஜெக்ட் பண்றது இல்ல அவங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா பத்தி பேசுறப்போ என்னோட இந்த சேனல்ல வந்து நான் நிறைய லைக் ஓவர் இயர்ஸ் நான் நிறைய கண்டென்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து நிறைய இந்த அட்டென்ஷனுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்குமே சில பேர் போவாங்க. லெட்ஸ் நாட் நேம் பீப்புள், பட் ஜென்ரலாவே ஒரு அப்சர்வேஷன் பார்த்துட்டோம்னா the only thing that they want is instant validation from audience அண்ட் ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற விஷயம். ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பத்தி நீங்க என்ன கமெண்ட் பண்ண விரும்புறீங்க? இந்த மாதிரி பீப்புள் ஹூ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட் ஃபார் அட்டென்ஷன் அண்ட் ஃபேம். நீங்க இப்ப கேட்ட கொஸ்டின்லயே வந்து ஆன்சர் இருக்கு, தே நீட் வேலிடேஷன். அவங்களோட நீட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த வேலிடேஷன் நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்திருக்கலாம், ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க, அந்த விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கலாம், ரியாலிட்டில நடக்காம இருந்திருக்கலாம்.
பட் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய லைக்ஸ் வருது அப்படிங்கும் போது எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வேலிடேஷன் கிடைக்குது. அவங்களுக்கு லைக்ஸ் வரும்போது இல்ல ஒரு கமெண்ட் வரும்போது அவங்களோட நீட் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைட்ல போனாங்க அப்படின்னா அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காது. பட் இப்போ நிறைய வந்து கண்டென்ட் வந்து நெகட்டிவ் கண்டென்ட்ஸ், தேவையில்லாத கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது சைக்காலஜிக்கல் இஷ்யூன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அவங்களோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்திருக்கும். பட் அது என்னன்னா பாசிட்டிவ் வேல அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த மாதிரி நெகட்டிவ் வேல சாட்டிஸ்ஃபை பண்றது வந்து எப்பயுமே வந்து இட் ஒன்ட் பி எஃபெக்டிவ். ஜெனரிக்கா சொல்ல போனா இந்த ஒரு கேஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது டு கிராக் தியர் சைக்காலஜி. அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி நீங்க வந்து பிரீஃபா ஏதாவது சொல்ல முடியுமா? ஓகே, ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இந்த வில்லிங்னஸ் இல்லாம சில பேர் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, வீட்ல எதனா இஷ்யூஸ் இருக்கும், பட் பேரண்ட்ஸ் வந்து அந்த அடலசன்ட் சைடுல வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, வாயை திறக்க மாட்டாங்க, ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வில்லிங்னஸ் இல்லாம கூட்டிட்டு வர கிளைண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்தும் எந்த ஒரு தெரப்பியும் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ கூட்டிட்டு வந்த கேர் டேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஓகே தெரப்பி இஸ் நாட் எஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னா அந்த பேஷண்ட்டுக்கு இல்ல கிளைண்ட்டுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கணும். ஓகே எனக்கு இஷ்யூ இருக்குது, நான் இதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. வில்லிங்னஸ் இல்லாத கிளைண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான கேஸ். ஈட்டிங் ஹேபிட்ங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஈட்டிங் ஹேபிட்டுமே வந்து நம்ம சைக்காலஜியை எஃபெக்ட் பண்ணும், மென்டல் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணுங்கிற மாதிரி கண்டிப்பா ஐம் ஷூர் ஈவன் தி ஆடியன்ஸ்ல நிறைய பேர் வந்து தே வுட் நோ தட் ஃபேக்ட். ஸோ அதுலயே இந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு அவேர்னஸே இல்லாம தன்னை தெரிஞ்சுக்காமலே வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன, அது என்ன ஆக்சுவலி வாட் இஸ் தட் திங், வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அண்ட் அதுக்கான காசஸ் என்னவா இருக்கலாம்? ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்னும் போது அது ஒரு வந்து அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பத்தி சொல்லிடுறேன். ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்றது எப்ப இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப வந்து கொஞ்சம் அதிகமா கோவப்படுறேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னும் போது சில பேருக்கு வந்து அந்த ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட்ஸ் இல்ல ஐஸ்கிரீம், சில பேருக்கு பிரியாணி சாப்பிடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதும் தில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். அப்ப எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், நான் டெம்பரரியா ஒரு ஹாப்பினஸ் வந்து சீக் பண்றேன். அது பாத்தீங்கன்னா அது ஹெல்தியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு அகெயின் யூ ஹாவ் டு கம் பேக் டு த ரியாலிட்டி. உங்களோட எமோஷனல் டிஸ்டர்பன்ஸோட நீங்க டீல் பண்ணி தான் ஆகணும். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு வந்து கில்ட்டா ஃபார்ம் ஆயிடும். நான் வந்து நிறைய ஜங்க் சாப்பிடுறேன், எனக்கு ஓவர் வெயிட் ஆகுது, இது வந்து அன்ஹெல்தியா போகுது அப்படின்றது பிகினிங்ல மட்டும்தான் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும். பட் போக போக அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா தான் அடப் ஆகும். ஸோ வேற என்ன மாதிரியான அன்ஹெல்தி கோப்பிங் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால், ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்கிரீன் டைம் அதிகம் யூஸ் பண்றது. இப்போ அதிக பேர் வந்து சொல்றது கேர்டேக்கர்ஸ் கூட்டிட்டு வரவங்க சொல்றது பாத்தீங்கன்னா நிறைய மொபைல் யூஸ் பண்றாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். நீங்க சொல்றப்போ எனக்கே வந்து மேபி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் அவ்வளவு ஸ்கிரீன் டைம் யூஸ் பண்றேன், மேபி ஐ திங்க் ஐ ஷுட் டேக் திஸ் as a sign from the universe and reduce my screen time. சொன்ன மாதிரி அது ஸ்ட்ரெஸ் கோப்பிங் மெக்கானிசமா கூட இருக்கலாம், அவேர்னஸே இல்லாம பாசிபிள். யா கரெக்ட் சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இல்ல டிப்ரெஷன்ல பாத்தீங்கன்னா தாட் சிம்டம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன், வாலண்டரி என்னோட தாட் எடுத்துட்டு போய் இன்னொரு இதுல ஃபிக்ஸ் பண்றேன். ஸோ நான் மொபைல் பாக்குறது, சீரீஸ் பாக்குறது, மூவிஸ் பாக்குறது, சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்றது. அப்ப நான் என்ன பண்ண மாட்டேன், என்னோட ரியாலிட்டியில இருக்க பிரச்சனையை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு மூவிலயோ இல்லைன்னா ஒரு சீரீஸ்லயோ நான் ஃபிக்ஸ் பண்றேன். அது ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ். அகெயின் லாங் டேர்ம்ல உங்களுக்கு என்ன பண்ணாது, ஹெல்ப் பண்ணாது. அகெயின் யூ ஹேவ் டு guilty pleasure மாதிரி சொல்லலாம், guilty pleasureனு கூட சொல்லலாம். கரெக்ட். So ma'am, before leaving I would also like to know from you, இப்ப நிறைய aspiring people இருப்பாங்க, ஐ மீன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ பார்க்கலாம். சைக்காலஜியை வந்து கரியரா எடுத்துக்கணும், ஃபுல் டைம் கரியரா எடுத்துக்கணும்னா எந்த மாதிரி எஜுகேஷன் அவங்க பண்ணணும், what kind of courses they have to do and then become a psychologist? அது I would like to know from you. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா +1 +2லயே வந்து நம்மளுக்கு சைக்காலஜி குரூப்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா +1 +2லயே தே கேன் ஸ்டார்ட். இதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்சில சைக்காலஜி இருக்கு, ஜெனரல் சைக்காலஜி படிப்போம். எம்எஸ்சில ஸ்பெஷலைசேஷன் லைக் கிளினிக்கல் படிக்கணுமா, கவுன்சிலிங் படிக்கணுமா, இல்ல அப்ளைட் சைக்காலஜி, அதுக்கப்புறம் எம்ஃபில். I hope it helped a lot of people.
So anyway, thank you, ma'am. Thank you so much for taking your valuable time. எனக்குமே பர்சனலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது இந்த செஷன், அண்ட் ஐம் ஷோர் a lot of people நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க, ரொம்ப டீடைல்டா பேசுனீங்க, அண்ட் தேங்க்யூ. நிறைய பேர் கண்டிப்பா அதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஐம் ஷோர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்கு அது ஹெல்ப் பண்ணா கூட வந்து நம்ம செஷன் வந்து ஃப்ரூட்ஃபுல் நம்ம சொல்லலாம். Yeah, and also I really hope a lot of people start talking about mental health, and not just common people, influencers, video creators, celebrities, எல்லாருமே mental health பத்திலாம் பேசினா வந்து நல்லா இருக்குங்கிறது is my personal opinion too. And thank you, ma'am, கேட்ட உடனே saying yes and doing this session for me. Thank you so much. It was lovely having you in this series. Thank you. Thank you so much, Ahmed. Thank you.